ரவை புட்டு. ரவையை நெய் ஊற்றி முந்திரி பயிறு வறுத்து எடுத்துக்கின்னு ரவையை அதில் வறுத்து இதில் கொட்டிக்கணும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இது இந்த அளவுக்குங்க இப்படி பிடிச்சி பார்க்கணும். இதுமாரி இதேமாரி செய்து 3 நிமிஷம் ஊற வச்சு இட்லி குண்டானில் தண்ணி வச்சு தட்டு வச்சு மேலே துணி வச்சு அவிச்சு தேங்காய் பூ போட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்குங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அந்த ரவையை நல்லா பிசைஞ்சு இதில் வச்சு அடியில் தண்ணி வச்சு தட்டு வச்சு ஒரு 10 நிமிஷம் வெந்ததும் தேங்காய் பூ வெல்லம் இல்லை சர்க்கரை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரவை போட்டு சூப்பராக இருக்கும். புட்டு ரெடிங்க. இங்கே பாருங்கள், முந்திரி பயிறு, தேங்காய் பூ, தேங்காய் திருவுனது, நான் வெல்லம் போட்டிருக்கேங்க, போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் இதுமாரி செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.